The people of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற? யூ ஆர் ரியலி a God gifted child. அலிபாபாவும் 40 தோழர்களும், கரூரிலிருந்து ஒரு 10 ரூபாய் பாலாஜியும் 18 தோழர்களும் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு வந்திருக்கின்றார். வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான். போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். வணக்கம், நீங்க கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல இருந்தீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜியிலிருந்து ஓட்டு கொடுக்கறதுக்காக இது பண்ணாங்க. இப்ப பாருங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனையே முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட கரூர்ல இருந்து ஒரு 500 பேர் வந்து இறங்கியிருக்காங்க. நீ மாறவே மாட்டியாடா? அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறி. ஒரு வாட்சுக்கு பில்லு கேட்டோம், கடைசி வரைக்கும் கொடுக்காம அந்த மளிகை கடையில் ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்கல்ல, உளுந்தம்பருப்பு, பாசி பருப்பு, பட்டாணி பருப்புன்னு, அது மாதிரி ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதுதான் வவுச்சர்னு கொடுத்தாரு. கொடுத்து வாங்கினது பத்தாதா? நண்பர்கள் தான் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறாங்க, சாப்பாட்டு காசு கொடுக்கறாங்கன்னு சொன்னாரு. ஆயிரக்கணக்கான கோடியில சொத்து வாங்குறாரு. இதெல்லாம் சொந்தெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரான்னு கேக்குறேன் நான். எங்க இருந்து இந்த சொத்தெல்லாம் சம்பாரிச்சேன், எப்படி எல்லாம் வந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாரான்னு கேக்குறேன் நான். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. பாலாஜி அவர்கள் அரசு வேலையில் இருந்திருக்காரு, அரசு பணத்தில் இருந்திருக்கிறாரு. 471 நாள் புலால் சிறையில் இருந்த பொழுது அரசு அவருக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எந்த அரசு பணத்திலும் இல்லை, எந்த அரசுகிட்ட இருந்து 1 ரூபாய் அரசுகிட்ட இருந்து பெறல. அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவர் எனக்கு போதும்னு சொன்னவர் எப்படி வந்து இங்க கோயம்புத்தூர்ல எத்தனை ஏக்கர் சொத்து வாங்கியிருக்காரு, அதனுடைய மதிப்பு என்ன, எங்க இருந்து அந்த பணமெல்லாம் வந்துச்சு, ஏன்னா அவர் மண்வெட்டி எடுத்து வெட்டினாரான்னு கேக்குறேன் நான். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அந்த ஒரு தொகுதியில மட்டுமே செலவு செய்திருக்கின்றார்கள் சொன்ன உடனே அண்ணாமலை 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 5 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 10 லட்சம் கோடி வச்சிருக்காரு. இது வந்து டிஎம்கேனுடைய காலகாலத்து டெக்னிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நம்பிட்டு போகாம இருக்குது. இல்ல தோட்டத்துல போய் 1000 ஆடு வாங்கி மேய்ச்சு அந்த ஆடெல்லாம் குட்டி போட்டு அது சந்தை கொண்டே வித்து அந்த காசை கொண்டு வந்து அந்த பூமி எல்லாம் வாங்கினாரான்னு கேக்குறேன் நான். நாம கேட்ட கேள்வி, ஓட்டருக்கு 5000 ரூபாய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில கொடுத்தீங்களா இல்லையா? இரண்டாவது கேள்வி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 200 கோடி செலவு செஞ்சீங்களா இல்லையா? 20 வருஷம் இருக்கேன் நான் வந்து எம்எல்ஏ ஆகி. 5 எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருக்கேன். இப்ப 6வது எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். 30 வருஷம் ஆச்சு என்னுடைய 50 வயசு வாழ்க்கையில. 30 வருஷம் நான் பொது வாழ்வுல இருக்கேன், மக்களோட சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். மக்கள் என்ன பத்தி மக்களுக்கு தெரியும். பொறுக்கி பேடா, பொறுக்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ ஒரு பொறுக்கிடா. செந்தில் பாலாஜியின் மீது எத்தனை வழக்குகள், எம்எல்ஏ வச்சு வழக்கு இருக்கா? டிரான்ஸ்பார்மர் ஸ்கேம், ஹைகோர்ட்ல எப்ப வேணாலும் தீர்ப்பு வரலாம். கேஷ் ஃபார் ஜாப் டிரான்ஸ்பர் ஸ்கேம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. பினாமி மூலமாக சொத்து வாங்கியது இன்கம் டாக்ஸ்ல இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இன்னும் 3 இருக்கு. உங்களுக்கு தாண்டா ஆபத்து, எந்த நேரத்திலும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. எனக்கு இந்தியாலேயே ஊழல்வாதி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நம்பர் 1 இருப்பது செந்தில் பாலாஜி. நம்பர் 1 செந்தில் பாலாஜி. நம்பர் 2 தான் லாங் கேப்புக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க வருவாங்க. சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுரா. இன்னைக்கு கார்னர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரால் எதுவும் பேச முடியல. மத்தியானம் பிரஸ் மீட் வச்சு கோயம்புத்தூர்ல நான் பணமே கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அதனால இன்னைக்கு அவரு அக்யூஸ்ட் என்று சொல்வதை விட பெயில்ல வெளியிருக்கக்கூடிய ஒரு கிரிமினல். இன்னைக்கு ஒரு பெயில்ல மட்டும்தான் வெளியிருக்கார். அந்த பெயில் எப்ப வேணாலும் கேன்சல் ஆகலாம். அதே போல டிரான்ஸ்பார்மர் ஸ்கேம் கேஸ் எப்ப வேணாலும் உள்ள போலாம் என்பதை தமிழக மக்களுக்கும் தெரியும். இவன் லெவலுக்கெல்லாம் இதை செய்யறாங்க. ஐ அம் சாரி. குறிப்பா கரூர்காரங்க, கரூரில் இருந்து செந்தில் பாலாஜினுடைய பினாமி கையும் களவுமாக பிடிபட்ட வீடியோவை தமிழகமே பார்க்குது. ஒரு காந்தியவாதி மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, அது ஏன் பணம் இல்ல, அவங்க ஏன் ஆளுக இல்ல, அது ஏன் வாக்காளர் பட்டியல் இல்ல, அவங்க எனக்காக பணம் கொடுக்கலன்னா, இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. செந்தில் பாலாஜி ரோட்ல நடந்து போய் பணம் கொடுத்தாருன்னு யாரும் சொல்லல. செந்தில் பாலாஜினுடைய பினாமிகள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில இந்த கரூர் கம்பெனி, டாஸ்மார்க் வசூல் கம்பெனி, அவர்கள் வந்து வீடு வீடாக 5000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கம்ப்ளைண்ட். கண்டு விட்டாளையா
சூட்சமத்தை கண்டு விட்டாலே. அது பாருங்க, இவ்வளவு பண்ணியும் அந்த வேட்பாளர் செந்தில் பாலாஜி கேட்கிறாரு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. அவங்க யாருன்னே தெரியாது. எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க. 8 பேரை பிடிச்சி வீடியோல ரெக்கார்ட் பண்ணி ஓட்டர் லிஸ்டோட அதுல டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க எழுதியிருக்காங்க. டிஎம்கே காரங்களை விட்டுட்டு ஏடிஎம்கே காரங்களை விட்டுட்டு ஒன்னொன்னு அவங்க மார்க் பண்ணிருக்காங்க யாரு கொடுக்கணும்னு. மிக தெளிவாக தெரிகிறது டிஎம்கே குரூப். 5 ஆண்டு காலம் முடிந்து கடைசியாக நடக்கக்கூடிய பிரஸ் மீட்ல நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்க கோயம்புத்தூருக்கு திட்ட உதவிகள் கொண்டு வரோம்னா இந்த 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் சார், சிஎம் ஆனதெல்லாம் ஓகே, இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா, மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களாலதான் ரத்து செய்ய முடியாத பெரிய உருட்டா கொடுத்தாங்கோ, கரண்ட் பில்லை ஏத்தி கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்கோ. 2.5 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டின் கடனை 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்கோ. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க இனாகிரேட் பண்ணது எல்லாமே இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில அவங்க ஆரம்பிச்ச செயல்கள் தான். ஜிடி நாயுடு பாலம் உட்பட எல்லாமே கோயம்புத்தூரை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. சோ கோயம்புத்தூர் விடுங்க, மதுரை, எல்லா ஊருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல பெரிய நகரங்கள், சிறு நகரங்கள், பஞ்சாயத்து வரை எந்த வளர்ச்சி நிதியை எங்கேயுமே அவங்க கொடுக்கல. ஆமா, நேத்து ஸ்கூல்ல 1000 நோட்டு புத்தகம் கொடுத்தனே, என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு நோட்டு புத்தகம் தானே, ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. ஏன் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா? இவங்க ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் இவ்வளவு பணம். இன்னைக்கு காலையில பேப்பர் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் பாருங்க எத்தனை சோசியல் மீடியா ஆடு போடுறாங்க. ஒரு யூடியூப் ஓபன் பண்ணுங்க, எத்தனை ஆடு வருது. இது 5 வருஷமா அந்த அநியாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ண ஆடை மட்டுமே இவங்க ஒரு ரோடு 4 ரோடு போட்டிருந்தா கூட தமிழ்நாடு ஃபுல்லா ரோடு போட்டிருக்கலாம். எனக்கு ஐடியா சொல்ல ஆள் இல்ல, ஐடியா மட்டும் சொல்லியிருந்தோம் புடிங்கிருப்ப. யாரும் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆகணும்னு இதுவரைக்கும் யாரும் பிரச்சாரம் பண்ணல. அது ராகுல் காந்தி உட்பட எல்லோருமே பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றாங்களோ தவிர 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பா இருந்துச்சு, 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் சிறப்பா இருந்தார், ஓட்டு போடுங்கன்னு யாரும் சொல்லல. எந்த கட்சி தலைவரும் முதல்வரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. எரியுதடி மாலா, ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? Part of larger vision led by Chief Minister Thiru M.K. Stalin in partnership with Congress Party. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழு மூச்சுடன் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். Should say with the partnership of Chief Minister Stalin. Yes. You have forgotten that. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு